நீங்க அந்த அங்காரகனுடைய இதை கொஞ்சம் விளக்கமா நம்ம இயல்பு இதுல கொஞ்சம் சொல்லி கண்டிப்பா சொல்லிடுறாரு. அதுதான் சொல்றான். இத பாருங்க, வசன நல் தைரியத்தோன் மன்னவர் சபைதனில் புஜபலாக்கிரமம் காட்டி பேசுவானாம். மன்னவர் தலையெடுத்துருவாரு, பயட மாட்டானா. செவ்வா ஒரு ஜாதகத்தில் ஆட்சியா, எனக்கு ஆட்சி ஷட்பலத்துல எல்லா கிரகத்தையும் விட அவனே வலுத்தவன். எனக்கு சாம்பசம் எழுதுறாரு, ருணம் ரோகம் சத்ரு வீண் சண்டை சச்சரு வரினும் அங்காரகர் ஷட்பலத்தில் யோக பலம் பெற்றதால் இறுதி வெற்றி உனக்கே. குணத்தை அங்க சொல்றாங்க. அதாவது செவ்வாய் என்ற சத்திரை கிரகத்துலதான், அந்த வம்சத்துலதான் கடவுள் அவதாரம் பிறப்பாருன்னு ஓஷோ சொல்றாரு. ஜோதிடம் அதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்குன்னு நான் சொல்றேன். அந்த செவ்வாயுடைய ஸ்லோகம் என்ன தெரியுமா? வசன நல். இது எளிமையா இருக்குது, உங்களுக்கு புரியும். வசன நல் தைரியத்தோன் மன்னவர் சபைதனில் புஜபல பராக்கிரமங்களோடு பேசுவான். மன்னராச்சே லுங்கி போயிடலாமே நினைக்க மாட்டான். நீ மன்னனா இருக்கலாம், எனக்கு அங்காரகன் உச்சம், நான் சத்திரியன், உண்மையை சொல்லுவேன். நீ தலையெடுத்தா எடுத்துக்கோ, அடுத்த பிறவில மீண்டு வருவேன், வந்து உன்னை கொல்ல வருவேன். இந்த பிறவில செத்தா விட்டுருவேன் நினைச்சியா? அடுத்த பிறவி இருக்குல்ல, அங்கேயும் ஃபைட் நடக்கும். The fight continues between you and me on next ஜென்மா. அடுத்த ஜென்மத்தில் நானே ராஜாவா இருக்கலாம், நீ என் முன்னாடி நிக்கிறவனா இருக்கலாம், அப்போ நான் உன் தலையெடுப்பேன்னுவான் அங்காரகன். அதான் என்ன சொல்றான்? வசன நல் தைரியத்தோன் மன்னவர் சபைதனில் வார்த்தை. மன்னவர் சபையில பயந்துருவான்ல. இப்பெல்லாம் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு அதிபதிக்கு முன்னாடியே ஒரு 1000க்கு அதிபதி பேச மாட்டேன்றான். கோடீஸ்வரம் முன்னாடி லட்சாதிபதி பேச மாட்டேன்றான். முதலமைச்சரை பார்த்து எத்தனை பேர் பயந்துடுறான்? இன்னைக்கு தமிழ்நாடு மீடியாவே ஏன் வந்து வாய்மூடி கிடக்குது? ஒரு மீடியா பேச மாட்டேங்குது, ஒரு சவுக்கு சங்கரை தவிர. ஏன்? பயம். ஆனா அங்காரகன் வந்து உண்மையிலே சவுக்கு சங்கருக்கு வலிமையா இருக்கணும், இல்லைன்னா பேச முடியாது. அங்காரகன் வலிமையா இருந்தா என்ன சொல்லுது? வசன நல் தைரியத்தோன் மன்னவர்ன்றது இன்னைக்கு மந்திரி சபை தானே மன்னவர், ஒரு அதிகாரம்னு வச்சுக்கலாம், சட்டசபைன்னு வச்சுக்கீங்களேன். சட்டசபைக்குள்ள போய் பேசுவான் அங்காரகன் பலமா இருந்தா. நீ என்ன மிஞ்சி போனா ஜெயில தானே போட முடியும், தூக்குல போட முடியாது இல்ல. ஏன்னா ஜனநாயக நாடு தானே. 14 நாள் கழிச்சு பெயில வர. ஆனா உண்மையை விட்டு கொடுக்க மாட்டேன், அதுக்காக நான் உயிரை போனாலும் பயட மாட்டேன். அதான் வசன நல் தைரியத்தோன் மன்னவர் சபையில் புஜபல பராக்கிரமங்களோடு பேசுவான். போர்தனில் வெற்றி ஆண்மை நிசமுடன் அவரவருக்கு வாடுறதுக்கு நீல் நிலம் வேண்டுமான்னு பாரதி கேட்டாரு. காணி நிலம் வேணும்னு கேட்டாரு. நீல் நிலம் வேணுமால, ஏன்னா அவன் தான் பூமிக்காரகன்.